ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். முட்டை பனியாரம் குழம்பு ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் ரெசிபி. இது நார்மலாக இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, ரைஸ், ஈவன் ப்ரெட்டுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி. ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு தேங்காய் பாலில் நான் இன்றைக்கி செய்கிறேன். இதை அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். ரொம்ப திக்னஸ் வேணும் அப்படின்னா தேங்காவை அரைச்சி செய்யலாம். பட் தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்காக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலம், நட்சத்திர சோம்பு இதை போட்டு தாளிச்சிடலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம், மீடியம் சைஸில் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 5 முட்டையில் செய்ய போகிறேன். ஸோ 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தக்காளி சேர்ப்போம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வதங்க விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வதங்கி நல்லா மசிஞ்சு ஒரு கேரமலைஸ்டு டேஸ்ட் கொடுக்கும். திக்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இதை லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். எண்ணெயிலே நம்ம இதை சேர்க்கும்போது இந்த ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் மாதிரியே இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ டேஸ்ட்டு, திக்னஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நல்லா மசிஞ்சாச்சு. இதை கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா 1 பிடி மல்லி இலை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம கடைசியில் தான் சேர்ப்போம். பட் கொஞ்சம் முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மல்லி இலை 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகணும். இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2.5 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சும் விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறத விட அரைச்சி விடுறது இன்னும் நல்ல திக்னஸாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால் சேர்க்குறது தான் ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடலாம். நான் 5 முட்டைகள் எடுத்திருக்கேன். இதை உடச்சி சேர்த்துடலாம். இதில் சேர்க்குறதுக்காக 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட மீடியம் சைஸில் 1 வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணலாம். நார்மலாக ஆம்லெட்டுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அது எல்லாத்தையுமே நாம் இதில் சேர்க்கலாம். தேவைன்னா கருவேப்பிலை, மல்லி இலை அது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வழக்கமாக அது சேர்க்குறதில்ல. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். சின்ன சைஸில் ஒரு குழிக்கரண்டியை போட்டுடலாம். கரெக்டாக ஒரு குழிக்கு ஒரு கரண்டி கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம குழிப்பணியாரக்கல் ரெடி பண்ணலாம். இரும்பு குழிப்பணியாரக்கல். இந்த கல் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இட்லி தட்டில் கூட நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலாக ஆம்லெட் போட்டு அதை கூட 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வைக்கிறதா இருந்தால் தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நார்மலாக நம்ம முட்டையை அடித்து எடுக்கிற மாதிரி அடித்து எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு கரண்டி ஊற்றி ஒரு 4 இல்லைன்னா 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற்றினா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 இல்லைன்னா 2 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். எண்ணெய் அதிகம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஒவ்வொரு குழியிலையாக நம்ம எண்ணெயை லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். அதுலேயும் முட்டை அழகாக பொரிஞ்சு வரும். பட் அது பார்க்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. 1-2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறதுக்கு ஃபோர்க், ஸ்பூன் இல்லைனா இது மாதிரி சாப்ஸ்டிக் ஏதாவது வச்சு ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். குழம்பு ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த கேப்பில் நாம் இந்த முட்டை பணியாரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிரும்.
எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கரிஞ்சிரும். ஏன்னா கல் வந்து சூடாக தான் இருக்கும். இப்போ வெளியே எடுத்துடலாம். எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 2 இல்லைன்னா 3 வாட்டி நம்ம குழி பணியாரக்கல்லில் ஊற்ற வேண்டியிருக்கும். இந்த முட்டை பணியாரம் வந்து நம்ம கிரேவியில் போட்டதுமே அந்த குழம்பு எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதிகமாக கிரேவி வேணும் அப்படின்னா அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம ஆரம்பத்திலேயே தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் அரைச்சி விடுறதா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அது கொதித்து வரும்போது நாம் இந்த முட்டை பணியாரத்தை சேர்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா நாம் வந்து இந்த முட்டை பணியாரத்தை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் விட வேண்டாம். 1 இல்லைன்னா 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து மீடியமில் போட்டிருக்கேன். ரொம்ப திக்காக வேண்டாம், அதனால மீடியமில் போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே நாம் வந்து எல்லாமே நல்லா வதக்கிட்டு தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். நான் ஊற்றின தேங்காய் பாலை விட இப்போ குறைஞ்சிருக்கு. நல்லா கொதித்து நல்லா திக்காயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த பணியாரங்களை வந்து அதில் சேர்த்துடலாம். பணியாரங்களை சேர்த்ததும் 1 இல்லைன்னா 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. குழம்புல சேர்த்துடலாம். முட்டை பணியாரத்தை வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஆரம்பத்தில் அது கொதிக்க தொடங்குற ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து நல்லா கொவுந்து அது அப்படியே உடஞ்சி வந்துடும். நம்ம எடுக்கும்போது பக்குவமாக ஒரு பணியாரமாக வராது, அது பிஞ்சு பிஞ்சு வரும். ஸோ முட்டையை சேர்த்ததும் 1 இல்லைன்னா 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பக்குவமாக கிளறி விட்டாச்சு. லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அது நல்லா கொதிச்சு தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃபைனல் டச்சாக நான் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.